இன்றைக்கி நம்ம ஒரு பரிமாண இயக்கம் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பரிமாண இயக்கமில் முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு துகள் கருதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த துகள் ஒரு பரிமாணத்தில் இயங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது செல்லக்கூடிய திசை இயங்கக்கூடிய திசை என்பதை நம்ம எக்ஸ் திசை அப்படின்னு கருதுனோன்னா அந்த துகளினுடைய சராசரி திசைவேகம் என்னவா அமையும்னா delta x by delta t. This is always equal to x2 minus x1 by t2 minus t1. அதாவது நம்ம கருதக்கூடிய துகள் குறிப்பிட்ட தொலைவு போகுது, அந்த தொலைவு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த தொலைவை கடக்கும் பொழுது அது எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் நேரம் என்பதை ஸ்மால் டி அப்படின்னு நம்ம கருதலாம். ஸோ தொடக்கத்தில் அந்த துகள் அப்படிங்கிறதுல வந்து நம்ம x1 எடுத்துக்கலாம். அது எவ்வளோ தொலைவு போய் சேர்ந்ததோ அந்த தொலைவு x2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா x2லேருந்து அதனுடைய இனிஷியல் தொடக்க நிலையை நம்ம மைனஸ் பண்ணோன்னா அதுதான் x2 மைனஸ் x1. ஸோ இதை கடக்கிறதுக்கு அதை எடுத்துக்கொண்ட காலம் அப்படிங்கிறது தான் t2 மைனஸ் t1. அதுதான் உங்களுக்கு சராசரி திசைவேகம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறதுல மோஷன் அலாங் ஒன் டைமென்ஷன். மோஷன் அலாங் ஒன் டைமென்ஷனில் ஆவரேஜ் வெலாசிட்டி. தட் மீன்ஸ் இஃப் யூ கன்சிடர் அ பார்ட்டிக்கல் இட் மூவ்ஸ் இன் ஒன் டைமென்ஷன். So if you consider that particle moves along the x direction, the average velocity becomes delta x by delta t. This is always equal to x2 minus x1 by t2 minus t1, which is mean that the initial point of the particle is x1, the final point is x2. So the average velocity becomes x2 minus x1. The time taken is t2 minus t1. This is the average velocity. After that, இந்த ஆவரேஜ் அதாவது தொடக்க சராசரி திசைவேகம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா உடனடி திசைவேகம் அல்லது திசைவேகம் அப்படிங்கிறது நம்ம எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம சராசரி திசைவேகம் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன குவான்டிட்டின்னு சொன்னோம், அது ஒரு வெக்டர் அளவு. ஸோ இந்த வெக்டர் அளவு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து ரெண்டு திசைகள் அப்படிங்கிறது தான் சாத்தியம். ஒன்று நேர்குறி, இன்னொன்று எதிர்குறி. விச் இஸ் மீன் தட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆர் நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ். இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆர் நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ் அப்படி சொல்லும்போது டூ டைரக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி எவ்வளோ கிடைக்கும், உடனடி திசைவேகம் அல்லது திசைவேகம்ங்கிறத எப்படி வரையறுக்கலாம்னா லிமிட்டேஷன் v is equal to limitations delta x, that means delta t gives 0வாக இருக்கும்போது delta x by delta t is equal to dx by dt அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் உடனடி திசைவேகம் அதனுடைய மதிப்பு. இதை வந்து வரைபட முறையில் நம்ம குறிப்பிடணும், மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த பார்ட்டிக்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ, எந்த துகள் நம்ம கருதுகிறோமோ அந்த துகளினுடைய இடப்பெயர்ச்சி நேரம், அதாவது அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைமை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு கிராஃப் வரையலாம். அதே சமயத்தில் அந்த பார்ட்டிக்கிளுடைய வெலாசிட்டி அண்ட் டைம், திசைவேகம் மற்றும் நேரம், இதுக்கான வரைபடமும் நம்ம வரைய முடியும். அதை வந்து கீழே ஆல்ரெடி நம்ம திசைவேகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னன்னு சொல்லி v is equal to dx by dt அப்படி சொல்லி. ஸோ யூ மென்ஷன் தட் ஃபார்முலா v is equal to dx by dt. இஃப் யூ நீட் dx, நம்மளுக்கு dx தான் வேணும் அப்படி சொன்னால் டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது நியூமரேட்டருக்கு வரும், which is v into dt அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கே வந்து dx by dt is equal to v. ஸோ dx தான் எனக்கு வேணும். அப்போ நான் dx அப்படியே வச்சுக்கிறேன். இந்த dtயை இங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், dx is equal to v into dtன்னு கிடைக்கும். இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா, சிம்பிள் ஈக்குவேஷன். இப்போது ரெண்டு பக்கமும் நம்ம வந்து தொகைப்படுத்தணும், இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இன்டகிரல் x அப்படின்னு சொல்லும்போது dxயில் அந்த பார்ட்டிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சு, x1லேருந்து x2 தொலைவுக்கு போச்சு இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா
டி இன்டெக்ரல் x1 to x2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. x1 to x2 அண்ட் தென் அதனுடைய டைம் வேரியேஷன் எவ்வளோ அப்படி சொன்னால் t1 to t2. ஸோ விச் இஸ் நோன் அஸ் இன்டெக்ரல் t1 to t2 அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது ஸோ இன்டெக்ரல் x1 to x2 into dx is equal to integral t1 to t2 into v into dtங்கிறத நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ஸு சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்டெக்ரேட் பண்ணி போட போகிறோம் அடுத்து கண்டுபிடிக்கும்போது. இதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து கிராஃப் அப்படிங்கிறது படம் அப்படிங்கிறத போடும்போது கீழே உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நேரம் மற்றும் திசைவேகம், அதாவது டைம் டு வெலாசிட்டி, விங்கிறது வெலாசிட்டி, டைம் அப்படிங்கிறத டி அப்படி கொடுத்துருக்காங்க. டைம்க்கும் வெலாசிட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வரைபடம் தான் இந்த வரைபடம். இப்போ நம்ம கருதுகிற அந்த பொருள் ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்தது? x1 தொலைவில் இருந்தது, இங்கே இருந்தது. அப்போ அது டைமிங் வந்து t1. இங்கேருந்து அந்த பொருள் எவ்வளோ தொலைவுக்கு வருது? t2 டிஸ்டன்ஸ்க்கு வந்துடுச்சு. அப்போ அது எவ்வளோ தொலைவு கடந்துடுச்சு? x2 தொலைவு, x1 தொலைவிலேருந்து x2 தொலைவுக்கு வந்துடுச்சு. அதுதான் இங்கே இந்த கிராஃப் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இதை வந்து ஒரு வளைகோடாகவும் போட்டிருக்காங்க. இன்னொரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க கிராஃபு. அந்த கிராஃப் பார்த்திங்கன்னா திசைவேகம் மற்றும் நேரம், திசைவேகம் மற்றும் நேரம் அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்காங்க. இதில் என்ன மேலேயும் கீழையும் போட்டிருக்காங்கன்னா, இப்போ அந்த பொருள் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா 2 டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகும்னு சொல்லி. ஸோ அந்த 2 டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகும்போது நேர்குறியில் போகுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த படம் குறிப்பிடலாம். அடுத்ததாக கீழே இருக்கக்கூடியது வந்து நெகட்டிவ், எதிர்குறியிட பயிற்சி. அந்த பொருள் வந்து எதிர் திசையில் போயிருக்கு, எதிர்குறியில் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணோம். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த கிராஃப் மூலமாக போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பரிமாண மற்றும் இரு பரிமாண இயக்கத்தினுடைய சார்பு திசைவேகம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ சார்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது 2 பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த 2 பொருட்களுக்கு பேர் கொடுக்கலாம். என்னென்ன? ஏ மற்றும் பி அப்படின்னு பேர் கொடுக்கலாம். ஒரு பரிமாண மற்றும் இரு பரிமாண இயக்கத்தில் சார்பு திசைவேகம் அப்படிங்கிறது ஏ மற்றும் பி அப்படிங்கிற 2 பொருளை நம்ம கருதலாம். அந்த 2 பொருளில் பி பொருளை பொறுத்து ஏ பொருளினுடைய திசைவேகம் அப்படிங்கிறது பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. which is meaning if you consider an object, 2 objects A and B are moving with the different velocities, then the velocity of one object capital A with the respect to another object B, it's called relative velocity of object A with respect to B. கேஸ் 1ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபி அப்படிங்கிற 2 பொருள் நம்ம கருதுகிறோம். அதனுடைய வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து சீரான திசைவேகமாக இருக்குன்னா VA அண்ட் VB அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். VA அண்ட் VB யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் ஆர் VA அண்ட் VB. இது வந்து ஒரு நேர்கோட்டு திசையில் ஒரே திசையில் போகுது நேர்கோட்டு பாதையில் அப்படின்னா நம்ம வந்து VA வெக்டர் VB வெக்டர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். VA வெக்டர் அண்ட் VB வெக்டர். இப்போ பி பொருளை பொறுத்து ஏ பொருளினுடைய சார்பு திசைவேகம் என்னவாக இருக்கும் அப்படி கேட்டாங்கன்னா VAB வெக்டர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு VA வெக்டர் மைனஸ் VB வெக்டர். த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் A with respect to the object B is VAB vector is equal to VA vector plus minus VB vector. B பொருளை பொறுத்து the relative velocity of an object B அப்படின்னா with respect to the object A it is becomes to VBA vector is equal to VB vector minus VA vector. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சார்பு அப்படின்னு சொல்லும்பொழுது if you consider a 2 object A and B, அந்த 2 ஆப்ஜெக்டில் ஏவை பொறுத்துன்னு சொல்லும்போது ஏ பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறோம், ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணுறோம். பியை பொறுத்து அப்படின்னு சொல்லும்போது பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த 2 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க.
இந்த காரினுடைய வேகம் எப்படி போகுது, விஏ அப்படிங்கிறனுடைய திசை வேகம், பிபி அப்படிங்கிறனுடைய திசை வேகம், அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நேர்வு 1 இது. நேர்வு 2, அதாவது கேஸ் 1 கேஸ் 2 அப்படி சொல்லும்போது 2 ஆப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஏ அண்ட் பி. அதனுடைய வெலாசிட்டி அப்படி சொல்லும்போது யூனிஃபார்ம் வெலாசிட்டி விஏ அண்ட் விபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ஒரே திசையில் போகிறது தான் நம்ம நேர்வு 1ல் பார்த்தோம், கேஸ் 1ல் பார்த்தோம். கேஸ் 2ல் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் எப்படி போகுதுன்னா ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் போகுதுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் 2ல் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் மீன்ஸ் விஏ வெக்டர் விபி வெக்டர் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் போகுது. அப்போ அந்த ஆப்ஜெக்டில் அதனுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா விஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு விஏ வெக்டர் மைனஸ் ஆஃப் மைனஸ் விபி வெக்டர்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் நம்ம ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம் அப்படி சொன்னால் இந்த மைனஸ் மைனஸ் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் வந்து கேஸ் 2ல். ஃபஸ்ட்டு கேஸில் ரெண்டும் ஒரே திசையில் போகுது, நேர்கோட்டில் போகுது. கேஸ் 2ல் இவங்க ரெண்டு பொருளும் எப்படி போகுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போகுது, எதிர் திசையில் போகுது. அப்போது விஏபி எப்படி இருக்கும், வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேர்வு 3. நேர்வு 3 அப்படின்னு சொல்லும் பொழுது விஏ வெக்டர் அண்ட் விபி வெக்டர் இந்த ரெண்டும் தீட்டா கோணத்தில் இயங்குது அப்படின்னா பி பொருளை பொறுத்து ஏனுடைய திசைவேகம் என்ன. அப்போது விஏபி வெக்டர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு விஏ வெக்டர் மைனஸ் விபி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ தீட்டா கோணத்தில் இயங்கும்போது பி பொருளை பொறுத்து ஏ பொருளினுடைய சார்பு திசைவேகம் அப்படிங்கிறது விஏ வெக்டர் மைனஸ் விபி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்ததான் இந்த நேர்வு 3 அப்படிங்கிறதுல விஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி வெக்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுலேயே இந்த சார்பு திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது மேக்னிடியூட் வேல்யூஸ் அதனுடைய டைரக்ஷன்ஸில் எப்படி இருக்கும், கோணத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோணம்னு சொல்லும்பொழுது விஏபி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் மைனஸ் 2VA VB இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதை டேன் பீட்டாவில் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படி சொன்னால் விபி சைன் தீட்டா பை விஏ மைனஸ் விபி காஸ் தீட்டா. ஹியர் பீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் விஏபி வெக்டர் அண்ட் விபி வெக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு ஒரு சில கோணங்களை நம்ம அப்ளை பண்ணலாம். எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தீட்டா பிகம்ஸ் 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் நேரான இணை பாதையில் ஒரே திசையில் போகிறதா அர்த்தம். அப்போ தீட்டானுடைய வேல்யூ 0ன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது விஏபியினுடைய மதிப்பு விஏ மைனஸ் விபியாக இருக்கும். விஏனுடைய மதிப்பு விஏபியினுடைய மதிப்பு விஏ மைனஸ் விபியாக இருக்கும். ஏன்னா ஒரே திசையில் போகுது, நேரான இணையான பாதையில் போகுது. அடுத்ததாக ரெண்டு பொருளும் நேரான இணையான பாதையில் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் போகுதுன்னா தீட்டானுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்னா 180 டிகிரியாக இருக்கும். அப்போ அந்த 180 டிகிரின்னு சொல்லும்போது விஏபியினுடைய மதிப்பு விஏ ப்ளஸ் விபியாக இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறது எந்த பொசிஷன்லனா சேம் டைரக்ஷன்ஸில். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 இருக்கும். சேம் டைரக்ஷனில் வரும்போது விஏ மைனஸ் விபி, ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது விஏ ப்ளஸ் விபி. அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு கண்டிஷனு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படி இருக்கும்போது செங்குத்தாக போகுது, ரெண்டு பொருளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக போகுது அப்படி சொன்னால் விஏபி இஸ் ஈக்குவல் டு விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு கிடைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டு. அண்ட் தென் ஃபோர்த்தாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குடை பிடிச்சபடி கிடைத்தளத்தில் ஒருத்தர் நடந்து போகிறாரு. அந்த மனிதர் நடந்து போகும்போது அந்த மழையினுடைய சாரல் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குடையை வந்து வளைச்சி பிடிக்கிறார். அதுதான் உங்களுக்கு அடுத்த படத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது விஎம் வெக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. மனிதனை மேன் அப்படிங்கிறதுக்கு அந்த திசை வேகம்ங்கிறது விஆர் வெக்டர் அப்படின்னு மழை பொழியக்கூடிய திசை வேகம் அது வந்து விஆர் வெக்டர் கேபிட்டல் ஆர் வெக்டரில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மனிதனை பொறுத்து அந்த மழையினுடைய திசை வேகம் என்ன
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம், கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பாருங்கள், அந்த மனிதனும் மழையும் வந்து சேம் ஈக்குவல் டைரக்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. பர்பண்டிகுலராக அந்த ரெயின் வந்து விழற மாதிரி இருக்குது. அப்போ அதனுடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் படம் பார்க்கும்போது மழையினுடைய பொசிஷன் வந்து கிராஸில் சைடில் வருது. அப்போ அவர் வந்து அவருடைய குடையை என்ன பண்ணுறாரு அப்படி சொன்னால், அந்த மழைக்கு தகுந்த மாதிரி அவர் பெண்ட் பண்ணி அந்த குடையை வந்து பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது விஆர்எம்னுடைய மதிப்பு, விஆர்எம் வெக்டர்னுடைய மதிப்பு விஆர் வெக்டர் மைனஸ் விஎம் வெக்டர்னு இருக்கும். விஆர் வெக்டர் மைனஸ் விஎம் வெக்டர் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான். ஸோ ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது அந்த திசைவேகத்தை பொறுத்து எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன் ஒன் டைமென்ஷனில் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கிறது. செங்குத்து அச்சை பொறுத்து தீட்டா கோணத்தில் அந்த குடையை வந்து அவர் சாய்ச்சி பிடிக்கிறார். அப்போது தீட்டானுடைய மதிப்பு tan இன்வர்ஸ் ஆஃப் விஎம் பை விஆர். tan இன்வர்ஸ் ஆஃப் விஎம் பை விஆர். விஎம் என்பது என்ன? அந்த மனிதனுடைய திசைவேகம். விஆர் என்பது மழை எந்த திசையில் வருதோ அந்த திசைவேகம் தான் விஆர் என்பது. இதுதான் வந்து ஒரு பரிமாணத்தில் ஏற்படக்கூடிய சார்பு திசைவேகங்கள். ஒரு பரிமாண இயக்கத்தில் நடைபெறக்கூடிய மற்றும் இரு பரிமாணத்தில் நடைபெறக்கூடிய இயக்கங்களில் சார்பு திசைவேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக முடுக்கி விடப்பட்ட இயக்கம் அல்லது முடுக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த தலைப்பு முடுக்கி விடப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த முடுக்கி விடப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறது அக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடுறாங்க. ஸோ சீரான இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய திசைவேகம் ஒவ்வொரு நேரத்துலையும் என்னாகுது? மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த திசைவேகத்தை பொறுத்து அந்த பொருள் வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா முடுக்கி விடப்பட்ட இயக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. During the non-uniform motion of an object, the velocity of the object changes from the instant to instant. அது வந்து ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகுது? அதனுடைய திசைவேகம் ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்றவாறு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் நோ மோர் கான்ஸ்டன்ட் பட் சேஞ்சஸ் வித் த டைம். such a motion is said to be an accelerated motion. இதுதான் வந்து accelerated motion சொல்கிறாங்க. இந்த accelerated motion அப்படிங்கிறதுல இப்போ ஓரளவு நேரத்தில் மாற்றமடைந்த பொருளினுடைய திசைவேகம் சமமாக இருக்குது அப்படின்னா அந்த பொருள் சீராக முடுக்கிவிடப்பட்ட இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை வெவ்வேறு நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து சீரற்ற முடுக்கிவிடப்பட்ட இயக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்சிலரேட்டட் மோஷன் அப்படிங்கிறது வந்து சேம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படி சொன்னால் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? யூனிஃபார்ம்லி அக்சிலரேட்டட் மோஷன் சொல்கிறாங்க. The changes in the other hand, if the change in velocity per unit of time is different at different times அப்படி இருந்ததுன்னா it's called non-uniform accelerated motion. And then average acceleration, சராசரி முடுக்கம். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம சொன்னது வந்து முடுக்கி விடப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறதுல ரெண்டு வகையாக பார்த்தோம். ஒன்று சீராக முடுக்கி விடப்பட்ட இயக்கம், இன்னொன்று சீரற்ற முடுக்கி விடப்பட்ட இயக்கம். சீராக முடுக்கி விடப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது சமமாக இருக்கும். சீரற்ற முடுக்கி விடப்பட்ட இயக்கத்தில் நேரம் என்பது வெவ்வேறாக இருக்கும். அடுத்ததாக சராசரி முடுக்கம். இந்த சராசரி முடுக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முடுக்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சீரான கால இடைவெளியில் அந்த திசைவேகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், அதுதான் வந்து முடுக்கம்னு சொல்லுவோம். இல்லை சராசரி முடுக்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கால இடைவெளியை நம்ம ரெண்டாக எடுத்துக்கணும். ஒன் இஸ் T1 and another one is T2. That is the average acceleration time period. அப்போது டைம் பீரியட் வேரி ஆகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வெலாசிட்டி திசைவேகமும் வேரி ஆகும். அப்படி வேரி ஆகக்கூடிய திசைவேகம் தான் V1 and V2. ஸோ ஆவரேஜ் எக்ஸலரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ என்ன கிடைக்கும்னா V2 வெக்டர் மைனஸ் V1 வெக்டர் டிவைடட் பை T2 மைனஸ் T1. திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு டெல்டா V வெக்டர் பை டெல்டா T. ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூஸை நம்ம இப்படி தான் போடணும். டெல்டா V வெக்டர் பை டெல்டா T. இதுதான் வந்து ஆவரேஜ் எக்ஸலரேஷன், சராசரி முடுக்கம். முடுக்கம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு வெக்டர் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால இது ஒரு வெக்டர் அளவு. இதனுடைய திசை எப்போதுமே டெல்டா V வெக்டருடைய திசையில் தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன், உடனடி முடுக்கம். இப்போ பொதுவாக சராசரி முடுக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி, முழு கால இடைவெளியில் ஒரு திசை வேகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் குறிப்பிட்ட கன நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது தான் உடனடி முடுக்கம். இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். அப்படி நடக்கக்கூடிய அந்த அக்ஸலரேஷன் தான் இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செகண்டில், ஒரு கணத்தில் நடக்கக்கூடியது. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது, if you consider a particle at a time t is given by the ratio of change in the velocity over delta t, so the delta t approaches 0. So the acceleration becomes a vector is equal to limit delta t gives 0 into delta v vector by delta t. This is also equal to dv vector by dt. So உடனடி திசை வேகம் அப்படிங்கிறதுல டெல்டா டி சுழியை நெருங்குது அப்படின்னு சொன்னால் நேரத்தை பொறுத்து அதனுடைய திசை வேகத்தில் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய மாறுபாடு, அதுதான் வந்து உடனடி முடுக்கம் அல்லது முடுக்கம் என்று குறிப்பிடுறாங்க. ஸோ முடுக்கம்னு சொல்லும்போது ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லிமிட்டேஷன்ஸ் டெல்டா டி கிவ்ஸ் 0, டெல்டா வி வெக்டர் பை டெல்டா டி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டிவி வெக்டர் பை டிடி. இதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, உடனடி முடுக்கம். இதில் அந்த முடுக்கம்ங்கிறது வந்து ஒரு வெக்டர் அளவு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இதை வந்து எஸ்ஐ அலகில் எப்படி குறிப்பிடுவாங்க? In SI unit, the acceleration unit is meter second power minus 2, and the dimensional formula is m power 0, l power 1, t power minus 2. இந்த acceleration உடைய யூனிட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். டைமென்ஷனல் ஃபார்முலா கூட 1 மார்க்லலாம் கேட்பாங்க. ஸோ யூ மஸ்ட் ரீட் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆல்சோ. டைமென்ஷனல் ஃபார்முலாங்கிறது அந்த யூனிட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் 1. மீட்டருக்கு வந்து கேபிட்டல் எம், செகண்ட் ஸ்கொயர்னு சொன்னது தான். செகண்ட் ஸ்கொயரில் எல் பார் 1 இன்ட்டு டி பார் மைனஸ் 2 அப்படிங்கிறது. அடுத்ததாக அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது, முடுக்கம் அப்படிங்கிறதுனுடைய ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம முடுக்கம்னு சொல்கிறோம், அது நேர்குறி முடுக்கமா அல்லது எதிர்குறி முடுக்கமா? இப்போ வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா அது நேர்குறி முடுக்கம், வெலாசிட்டி குறைஞ்சதுன்னா அது எதிர்குறி முடுக்கத்தை பெறுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த முடுக்கத்தை எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ் அக்ஸலரேஷனுக்குன்னு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அப்படின்னா ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு dvx by dt I cap, dvy by dt j cap, dvy by dt dvz by dt k cap is always equal to dv vector by dt அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ax becomes dv by dt, ay is equal to dvy by dt, az is equal to with respect to x y zக்கு அந்த dv by dt நம்ம எழுதணும். this is the ஃபார்முலா. ஸோ எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறத தொடர்ந்து இந்த உடனடி முடுக்கம் அப்படிங்கிறதுனுடைய கூறுகளாக இதை குறிப்பிடுறாங்க. அப்படி நம்ம குறிப்பிடும் பொழுது இதனுடைய ஆய அச்சுக்கினுடைய கழுக்கல் அப்படின்னு சொன்னால் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய 2 மடங்காக கிடைக்குது. அது ax is equal to d square x by dt square, ay is equal to d square y by dt square, az is equal to d square z by dt square. The acceleration vector a vector itself is a vector is equal to d square x by dt square plus இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி போடுறாங்க. ஸோ ஃபைனலாக d square r vector by dt square அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு வெக்டர் இதனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய முடுக்கம் நிலை வெக்டரை பொறுத்து ரெண்டாவது வகைக்கெழு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். ரெண்டாவது வகைக்கெழு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். ரெண்டாவது வகைக்கெழுவில் dv by dtனுடைய மதிப்பு ஏங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். dv by dtனுடைய மதிப்பு ஏங்கிறது தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும் நீங்கள். dv by dt is equal to ஏங்கிறது உனக்கு என்னன்னு தெரியும், அக்ஸலரேஷன். அக்ஸலரேஷனுங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி, விங்கிறது வெலாசிட்டி, அதை பொறுத்து அதனுடைய முடுக்கமில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது dv by dtன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ dv எனக்கு வேணும்னா a இன்ட்டு dt. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டைம் t1 அண்ட் ஃபைனல் டைம் t2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா v becomes
இன்டகரல் T1 to T2 A into dt கிடைக்கும். இதுதான் வந்து சராசரி முடுக்கம் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட 2 பாயிண்ட்ஸும். இந்த 2 பாயிண்ட்ஸும் மிக முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்ததாக நுண்கணித முறையில் சீரான முடுக்கமடைந்த பொருளினுடைய இயக்க சமன்பாடுகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம அடுத்த தலைப்பு வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பாடங்களை நடத்தின இந்த டாபிக்ஸை வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.